ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரிடா நம்ம டேக்குக்கூடிய எஃப்எஃப் அதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டா. ஐ திங்க் இன்னும் 1 or 2 பார்ட்டில் முடிஞ்சிடும்டா. சரியா? சரி, இப்போ பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருப்பாங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும்டா. அண்ட் வாய்ஸ் லோவாக கேட்குதுன்னு சொன்னீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பேச ட்ரை பண்ணுறேன்டா. வீட்டில் எப்போவுமே ஆட்கள் இருக்கிறதால என்னால் சத்தமாக பேச முடியல, அதனால தான்டா ரீசன். ஓகேவா? நான் சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம சங்குக் தான் ஆரம்பிக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஹலோ யாங். சொல்லு சங்குக். யாங், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு. உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஆட்கள்னால் தெரியும்ல யாங்? பெரிய பெரிய ஆட்கள்னால் எப்படி சொல்கிறேன்? அதான் யாங், இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள், ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் தெரியும் ஜங்குக், எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவங்க எல்லாருமே நல்ல பழக்கம். அதான் உனக்கு கூட தெரியுமே, என்னை கூட ஒரு இதில் லீடராக இருக்க சொன்னாங்கன்ட்டு. ஆமாம் யாங், அதை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஜின்ட்டு கேட்டேன், அவன் ஓகேன்னு தான் சொன்னான். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் பேசணும். ஓகே யாங், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் யாங். சொல்லு. தேங்க் பற்றி சிக்கி சொல்கிறாங்க. தேங்க் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. யாங், இதில் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும். என்னால் இதில் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க. என்ன யாங், லீடரெல்லாம் ஆக போகிறீங்க, இதில் போய் யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய பொலிட்டிஷியன் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸர் வச்சு நீங்கள் ஏன் எதை வச்சும் மூவ் பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். லோக்கல் போலீஸ்கிட்ட போனாக்கா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ஆட்களை தான் பிடிக்கணும். ஏன்னா அவருமே ஒரு மாஃபியா கேங்கில் உள்ளவர் தான். ஸோ அப்போ பெரிய பெரிய பர்சன்ஸை பிடிச்சா தானே தேங்காத்துலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல. கரெக்டு தான். சரி, ஓகே, நான் என்ன எதுன்னு பேசிவிட்டு கால் பண்ணுறேன். இப்போ தேங்கு தாய்லாண்டில் இருக்கான். ஆமாம் யாங், நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சரி, அப்போ வசதியாக போச்சு. நான் பேசிவிட்டு உனக்கு என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் யாங். சரி சிக்கே, நான் பார்த்துக்குறேன். இப்போ வரமும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்படி தான் வந்து அந்த டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. பட் இப்போ ஜேகே வந்து தேங் வந்து கண்டுக்கல. நம்மளால் அவனுக்கு திருப்பி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கண்டுக்கல. சரி, ஓகே, இவன் நம்ம வெளியில் வராத வரைக்கும் நல்லதுங்கிற மாதிரி என்னவுமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. தேங் வந்து அப்போ பார்ப்பாங்க, பட் அவனுமே வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days ஆகிடுச்சு. 2 daysக்கு அப்புறமா தான் ஆரம் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, ஜேகே சொல்லுங்கள் யாங், என்னாச்சு? நான் அவங்கக்கிட்ட எல்லாத்துலேயும் பேசிட்டேன். நான் நேரில் தான் போய் பேசினேன். அண்டு எல்லாருமே சொல்கிறது ஒரே விஷயந்தான், தேங் வரணும். தேங் வந்து அவனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இந்த விஷயம் சீக்கிரம் முடியும். இதை நான் முடிவு பண்ணுற விஷயம் கிடையாதான். தேங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். உன்னால் தேங்க கூப்பிட்டு வர முடியுமா? என்னால் முடியும் யாங், நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி? என்ன இருப்பான், அவன் சுற்றி எப்போவுமே பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, நீ எப்படி கூப்பிட்டு வருவேன்? அதை நான் பார்த்துக்குறேன் யாங், நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தேங் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். எங்கே வரணும்? இந்த மாதிரி நான் சிஎம் கிட்ட தான் பேசினேன். ஏன் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் ப்ரைம் மினிஸ்டர் தான் காண்டாக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் அவளை ரீச் பண்ண முடியல. ஸோ அதனால தான். ஓகே யாங், ஓகே, நீ என்ன பண்ணுற? இன்னொரு 2-3 daysல, லைக் 13th இந்த டேயில் நீ அவனை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்துடு. புரியுதா? ஓகே யாங், கேர்ஃபுல். சரிங்க யாங். இப்போது ஜேகேக்கு எப்படி தேங்க அங்கே கூப்பிட்டு போகிறதுன்ட்டு யோசிக்கிறாங்க. சடனாக வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போக முடியாதுல்ல, அதே ஒரு பெரிய பிரச்சனை வரும்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்போது சுகா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்னடாச்சு? சுகா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நீ எப்படி தேங்காய் கூப்பிட்டு போக போகிற அப்படின்னு நம்ம கேட்க தெரியல. அதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்கிட்ட நான் பேசணும்டா, எப்படி பர்சனலாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்போ வர சொல்லியிருக்காங்க? 13ஆம் தேதி. சரி, நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு இப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ இன்னும் 13ஆம் தேதி பார்த்துக்கு இன்னும் 2-3 days தான் இருக்குது. ஓகேவா? ஸோ யோசிக்கிறாங்க. ஜேகேக்கு ஏதோ வந்து ஒரு ஐடியா வருது. ஜேகே வந்து இப்போ காலேஜ் போகிறாங்க, எல்லாருமே காலேஜில் இருக்காங்க. இப்போது நோட்ஸ் மூலியமாக நம்ம எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து என்ஹோ செக் பண்ணிட்டு தான் அது தேங்கிட்ட போகும். இப்போது என்ஹோவும் தேங்கும் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அப்போது ஜேகே வந்து தேங்கி பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் ஜேகே பார்க்கலல்ல. ஸோ திடீர்னு பார்க்கவும் தேங்க லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க.
என்ன வந்து கிளாஸை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க, சீரியஸாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போலாம் வந்து ஜேகே பார்க்குறது இல்லைல்ல. ஸோ அதனால் என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. தேங்க அப்படி லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஜேகே கைகளே சொல்கிறாரு, நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கர் மட்டும் நீட்டாரு. நான் வாஷ்ரூம் போகிறேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி. தேங்க யோசிக்கிறாங்க. லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. ஜேகே வந்து கிளாஸ் நடக்குது, பட் யாருக்கும் தெரியாத மாதிரி ஜேகே கிளாஸை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போது கிளாஸ் சார் வந்து கேட்டார், எங்கே ஒரு ஜங்குக் அப்படின்னு கேட்க, சரி சார், எனக்கு கிரவுண்டில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதான். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது ஜேகேமே வந்து கிரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, என்னோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இப்போ தான் ஜேகே வெளியே போயிருக்கான். நீ போகணுமா என்ன? இல்லை என்னோ, கண்டிப்பாக நான் கிரவுண்டு பக்கம் போக மாட்டேன், நான் ரெஸ்ட் ரூம் தான் போகிறேன். சரி, நானும் வரேன். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் செக் பண்ணுறாங்க. இப்போ என்னவோ எந்திரிக்கிறாங்க. சார்கிட்ட சொல்கிறாங்க. சார் வந்து 2 பேரும் பார்த்துட்டு, எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, ஸோ உங்கள் 2 பேரும் நான் தனியாக விட மாட்டேன், ஃபஸ்ட்டு யார் போகிறாலும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ என்னவோ, சார் இது என்ன ஸ்கூலா, காலேஜ் தானே, காலேஜாக இருந்தாலும் என் கிளாஸில் யாராச்சும் ஒருத்தர் தான் போகணும், ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தர் போங்க அப்படின்னு சொல்ல. என்னவோ கடுப்பா, சரி நீ போ. நான் போகிறேன் சார். தேங்கமே வந்து போயிட்டார். போகிற தேங்க என்ன பார்க்குறாரு, அவன் கிரவுண்டுக்கு போகிறானா இல்லையான்ட்டு. ஜேகே கிரவுண்டுக்கு போனதுன்னா இன்னும் நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ தேங்க கிரவுண்டுக்கு போகிறாருன்னு பார்க்குறாரு. பட் கிரவுண்டுக்குலாம் போல் ரெஸ்ட் ரூம் சைட் தான் போகிறான். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிட்டு டேபிளில் போய் உட்காரான். உட்காந்ததுக்கப்புறமா இப்போது தேங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஜேகே வந்து மறைஞ்சு நிற்கிறாங்க. ஏன்னா என்ன வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. தேங்க உள்ளே வந்து சுற்றி பார்க்குறாங்க. தேங்க தனியாக வந்துக்கிறத பார்த்துட்டு, தேங்க அப்படின்னு கூப்பிட்டு, தேங்க திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் பேக் ஹக் பண்ணிட்டு, நீ பாரு தேங், ரொம்ப நேரம் பேச முடியாது, 13ஆம் தேதி என் கூட நீ இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் ஓனர் அங்கேயும் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த இடத்துல நீயே தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா, ஸோ அதை பற்றி இப்படி பேசணுன்னு தான் அவனை கூப்பிட்டேன். ஆனால் என்னால் எப்படி வர முடியும், என்னால் முடியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். நீ பாரு, நீ எதையும் நினச்சி வரி பண்ணாத, புரியுதா? ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் காலேஜை கட்டடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னவோ கூட வருவான், அவனை எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நான் அவனை கூப்பிட்டு போயிடுவேன். எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஜேகேமே ஒரு பிளான் சொல்கிறாங்க. தேங்கமே சரி இது ஒர்க் அவுட் ஆகும்ல, ஆகும், ஆகலைனாலும் பிரச்சனை கிடையாது, நீ அவங்களையும் தப்பிச்சு வந்தால் போதும், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும், அவங்களே ஒன்று அழைச்சிட்டு போனாலும் நான் கண்டிப்பாக விட மாட்டேன். சரி ஜங்குக், என் நம்பர் இல்லை, நம்புறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து பேசிட்டு போயிட்டாங்க. தேங்க தான் போகிறாரு. ஜேகே போகல. போனால் டவுட் வந்துடுமேன்ட்டு அவன் அந்த கிளாஸ்க்கே போகல அவன் ஆக்சுவலி. இப்போ அப்படியே தான் டேஸ்க்கு ஸ்கிப் ஆகுது, இந்த 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ என்னவும் தேங்குமே காலேஜுக்கு வராங்க. தேங்க இந்த பிளான் சரியாக கூட ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்படி வர எனக்கு வந்து இது ஒரு கால் வருது. ஹலோ அப்படின்னு என்னவும் பேசுகிறாங்க. அங்கேயும் யாரும் பேச மாட்டாங்க. ஹலோ பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன கத்திட்டே இருக்கா. அப்போ ஆப்போசிட்டில் யாரையும் போயிட்டு ஹேட் பண்ணிடுறாங்க, அதாவது இடிச்சிடுறாங்க. இடிச்சோடனே அந்த பர்சன் அப்படி கீழே விழுறாரு. ஏன்னா வேகமாக வெளியில் போகிறாங்க. என்னாச்சு, அரே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பர்சனுக்கு கை கால் என்ன செம்மையாக ப்ளட்டாக வருது. ஐயோ என்னாச்சு, அரே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோ போய்ட்டு கேட்க, எல்லாருமே அங்கே சொல்லிடுறாங்க, இவன் தான் அடிச்சிட்டான், கொலை பண்ண பார்க்குறான் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேச ஸ்டார்ட் பண்ணால் சடன் அப்படியே வந்து என்ன வந்து இல்லை நானே அவங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் 2-3 பர்சன்ஸ் வந்து அவர் தூக்கி காரில் போட்டு அவர் கூட வந்து இன்னும் 2-3 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவர் தேங்க பார்க்குறாரு. சார் அந்த அவர் வரணும், நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு என்னவோ சொல்ல. என்னப்பா அவருக்கு ரத்தம் போகுது, இப்போ ஒழுங்காக போறியா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வா அப்படின்னு மிரட்ட. எனக்கு வந்து தேங்க பார்க்குறாங்க. பார்த்தாங்க என்னோ, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ அவனை சேஃபாக அழைச்சிட்டு போ, நான் ஆஃபீஸ் காலேஜ் போயிடுறேன், பக்கத்தில் தானே, இல்லை ஒன்று அப்படி தனியாக என்ன சின்ன குழந்தையா, நீ போ நான் பார்த்துக்குறேன், இல்லை என்னப்பா பேசிகிட்டே இருக்கா, சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. எனக்கு வந்து வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிச்சுக்கிட்டு சரிங்கிற மாதிரி அவனுமே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடறாங்க. அவன் இப்படி போனோடனையும் ஜேகே இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பைக்கில் ஏறிட்டு தேங்க இப்போ ஜேகே
அவங்க 2 பேருமே அந்த பிளேஸ்க்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனேயுமே அங்கே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க தேங்கிட்ட. நம்ஜனுமே அங்கே தான் இருக்கார். தேங்கிட்ட கேட்கவும் தாங்குமே இதை பற்றிலாம் சொன்னோடனேயுமே இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தானே கடத்தல் பண்ணுறது அப்படிங்கும்போது. ஸோ இது பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்து அதெல்லாம் யார் பண்ணாங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிக்க அந்த ஃபோட்டோஸ் பார்த்து இவர் தாங்கிற மாதிரி தாங்கமே கரெக்டாக சொல்லிடுறாங்க. என்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க ரெக்கார்டாகவும் எடுத்துக்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்னவோ போயிட்டு தேங்க காலேஜ் தேங்க போயிட்டு ஜேகே காலேஜில் வந்து விட்டுடுறாரு. என்னவோ தேங்க கால் பண்ணுறாங்க. சொல்லு என்னவோ காலேஜ் போயிட்டியா? போயிட்டேன். வீடியோ கால் வா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கண்ணை கட்டுறாங்க. ஜேகே வந்து அங்கே போயிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்னவுமே வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் போல் இல்லை இன்னும் டைம் இருக்குன்னு கிளாஸ் ரூம் போ சரி அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து கிளாஸ் ரூம் வந்து போயிட்டாங்க. போனதுக்கு இங்கே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கொலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் கேப்பில் அந்த 3-4 பர்சன்ஸ் வந்து என்னவோ பேச விட்டுருக்க மாட்டாங்க. அதை வந்து அடிச்சிட்டான் அப்படி இப்படி சொல்லிட்டு அவர் என்னவோ மேலேயே வந்து ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு செட்டப்பு. அவருக்கு அடிலாம் பட்டிருக்காரு, அடி பண்ண மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, பிளட்லாம் கிடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே செக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ண செட்டப் தான். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆக்ட் பண்ணல. ஸோ ஒரு 4 பேரை வச்சு ஆக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்னவுமே ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. பாரு அவன் கண்ணை முழிக்கிற வரைக்கும் நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னவோ மிரட்ட என்னவுமே சரிங்கிற மாதிரி கடுப்பில் உட்காந்துருக்காரு. ஆனால் அடிக்கடி தேங்க்கு வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கார். என்ன பண்ணுறது அவனுக்குமே ஒன்றும் புரியல. ஆனால் அங்கே வந்து நம்ம தேங்கும் ஜேகேவும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து தேங்க் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போ தேங்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்ல, இங்கே பாரு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், புரியுதா? என்னால் அவனை சடனாக அவன்கிட்ட ஒன்று பிரிச்சாங்களே இழுத்து விட முடியும். பட் அவன் இப்படி பண்ணது ஒரு பெரிய விஷயம். இதை கம்ப்ளீட் கொடுத்தா தான் சரி வரும். அப்போ தான் அவன் அகைன் பக்கம் வரமாட்டான். சரி ஜங்குக் அப்படின்ட்டு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அவன் தோளில் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டே அவனுக்கு இப்படியே ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் கேன்டீனில் ஒன்று தான் சாப்பிட்றாங்க. அந்த டைம் ஒரு மாதிரி ஒன்று ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மதியம் வந்து என்ன வந்துடுறாங்க. என்ன வந்தோடனே தேங்கி பார்க்குறாங்க. என்னாச்சு எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணு அப்புறம் இருக்கும் எனக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் சைலண்டாக தானே இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். ஏதாச்சும் பண்ணு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் செம்ம கோவத்தில் இருக்கார். ஸோ அடுத்த டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த நியூஸ் வந்து பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. இப்போ தேங்கிட்ட கேட்டிருப்பாங்க. தேங்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்டில் கிடையாதுல்ல, அந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து நாங்கள் பப்ளிக்காக போடலாமான்னு கேட்டிருப்பாங்க மீடியாலலாம். தேங்காய் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தேங்காய் வீடியோவோடு சேர்ந்து அவன் சொல்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே மீடியாவுக்கு வெளியில் வருது. மீடியா கையில் கிடச்சா சும்மாவா, அது அப்படி பெரிய நியூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து மீடியா பீப்புள்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த பர்சன்ஸ் வீட்டில் போய்ட்டு நினச்சிட்டாங்க. அதாவது தேங்காய் வாங்கிட்டு வந்த அந்த பெரிய வீடு இருக்கால அவர் வீட்டுக்கும் போயிட்டாங்க. அண்ட் என்னவோ வீட்டுக்குமே வந்து போயிட்டாங்க. ஸோ என்னவோ வீட்டுக்கும் போயிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. எல்லோருமே இங்கே செம்ம காண்டில் இருக்காங்க. என்னவோ அப்படி தான் தேங்காய் மறைக்கிறாரு. தேங்காய் வந்து நக்கலானோ பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ ஏதோ பண்ணுறது, எனக்கு தெரியும், அவரை பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல தேங்காய் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்னவாக இருக்கட்டும், என்னுடைய ஃபாதராக இருக்கட்டும், அந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பெரிய தப்பு தானே, இல்லீகலான ஒரு விஷயம் தானே. அது என்ன தான் அந்த பர்சனுடைய அப்பா பண்ணியிருந்தாலும் அது இவருமே உடந்து தானே அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து சேம் வரைக்கும் போயிடுச்சுங்கும் போது, மீடியாவுக்காக தெரிஞ்சிடுச்சுங்கும் போது அங்கே எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தேங்கவே வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ தேங்கிட்டே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் அது எல்லாமே கொடுத்து அவங்ககிட்டையுமே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. தேங்காய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போது தேங்காய் வந்து செக்கி பார்க்குறாங்க. செக்கி ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணுறாங்க. தேங்காய் செக்கி ஹேக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் சங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது என் கடமை, நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது, புரியுதா? புரியுது சங்குக். சரி நம்ம கொரியா போகலாமா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை சங்குக் இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் தானே, இன்னொரு 2-3 மந்த் தானே, பார்த்துக்கலாம், முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு அந்த காலேஜை வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே அந்த காலேஜ் அப்படியே போயிட்டு இருக்குது. 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனாக்கா, அதான் லவ் சொல்லிக்கிட்டாங்களா, அதான் ஃப்ரெண்டு வச்சு ஆன்லைன் வெளியே வந்துட்டாங்களா. பட் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட லவ் பண்ணாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட தான் 2 பேருமே இருக்காங்க.
டேஸஸ்லாம் ரொம்பவே அழகாக போகுது. ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க ஜேகே பார்த்துட்டு. ஸோ அந்த காலேஜ் டேஸும் அது தான் போகுது. அப்போது தேங்க்கு ஜேகே வந்து கேட்குறாங்க, நீ பேங்காக்கில் இருக்கியா இல்லை கொரியா போகலாமான்ட்டு. அப்போ தேங்க் சொல்கிறாரு, இல்லை சங்குக், எனக்கு பேங்காக்கில் நிறைய கெட்ட நினைவுகள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்கணுன்னாக்கா நம்ம கொரியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு இவங்களுமே வந்து கொரியா கிளம்பி போகிறாங்க. பட் சுகா போகல. ஃபேமிலி பிஸ்னஸ் இங்கே தானே இருக்குது. ஸோ அவர் போகல, சுகா போகல. ஸோ பட் ஜேகே தேங்க போகிறாங்க. அப்போ ஜேகிட்ட கேட்கறதுக்கும் நான் வரேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்து இல்லைடா நான் வரலடா நீங்கள் போங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யுன்மினை மட்டும் விட்டுட்டு இவங்க 3 பேருமே வந்து கொரியா கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனேயுமே வந்து ஜேகே வந்து நேராக தேங்க அவங்க வீட்டுக்கு வச்சு இப்போ ஜேகப்பா அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஜேகே வந்து அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போக அங்கே சின்ன யாங் வந்து நிறைய சமைச்சு வைக்கிறாரு. யாங் அப்படின்ட்டு ஜேகே போக அப்போ சின்ன வந்து ஜேகே வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே தான் நம்ஜூன் இருக்கார். நம்ஜூனுமே வச்சவங்க தேங்க் அப்படின்னு சொல்ல தேங் வந்து நம்ஜூன் கிட்டே போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் யாங், இது எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்போ நம்ஜூன், இங்கே இங்கே பாரு, எனக்கு நீயும் ஒரு பிரதர் மாதிரி தான், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் யாங். என்ன தான் சொந்த தம்பியாக இருந்தாலுமே யாரும் இப்படிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் வேறு யாரும் ஒரு பர்சன் என் அப்பாவே என்னை ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணார். என் அப்பாவே இந்த மாதிரி பண்ணார் யாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியாத எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் யாங் அப்படின்னு சொல்ல அப்போது நம்ஜனுமே தேங்க் ஹக் பண்ணிட்டு, நீ பாரு, எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் மறந்துடு, ஓகேவா? உன்னோட லைஃப்பில் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் உன் லைஃப்பில் உன்னுடைய செகண்ட் ஹாஃப் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் ஒரு 30-40 வருஷம் எப்போவுமே ஹாப்பியான மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னுடைய ஹாப்பினஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஜேகேவாக இருக்கட்டும், சின்னாக இருக்கட்டும், உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவாங்க. நான் கூட மோஸ்ட்லி அவ்வளோ பேச மாட்டேன். பட் அவங்க 2 பேரும் பேசலாம் நிப்பாட்ட மாட்டாங்க. நீ கண்டிப்பாக நிம்மதியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப. உனக்கு என்ன வேணுனாலும் தேங்கமே இந்த அண்ணன் கிட்ட கேளு, நான் பண்ணி தருவேன், சரியா அப்படின்னு சொல்ல தேங்கமே வந்து ஓகே ஹேங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சின்ன போதும் பேசுனது, வாங்க சாப்பிட்லாங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. தேங்க் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுங்கும் போது அவருக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பினஸில் டியர்ஸ்லாம் வருது. ஜேகே தான் வெயிட் பண்ணி விட்டாங்க. அப்போ சின்ன எதுக்கு தேங்கி பலர, நீ பாரு, நீ எங்களை பிரதர்ஸாக கூட நினைக்க வேணும், உன் பேரண்ட்ஸாக கூட நினச்சிக்கோ, நாங்கள் கவலையப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஹியாங் சிரிக்க தேங்கமே வந்து சரிங்க ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்றாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி வைப்பாக போகுது. அப்போது சின்ன வந்து தேங், உனக்கு எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்துருக்கேன், ஸோ நீ எங்கே ஸ்டே பண்ணிக்கோ. அப்போ ஜேகே யாங், என்ன யாங், நான் தான் என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கணும்னு சொன்னல. இங்கே பாரு, நோ மீன்ஸ் நோ, அவன் வேறு ரூமில் தான் இருப்பான். ஏன் யாங், இங்கே பாரு, நீங்கள் என்ன லவ் பண்ணாலுமே உங்கள் 2 பேருக்கும் என்ன மேரேஜ் ஆகலை. ஸோ ஹியாங், இது என்ன திருப்பி கேட்டால் என்னடா கேட்பேன், உங்களுக்கும் நம்ஜூன் ஹியாங்க தான் கல்யாணம் ஆகலை, ஆனால் நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்ல அப்போது ஜென் வந்து ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. அப்போ தயாங்க ஜேகே ஏன்டா, ஆமாம் நம்ம 2 பேர் மட்டும் பிரிக்கிறாங்க, அவங்க மட்டும் ஒன்றும் ஜாலியாக இருப்பாங்களா, அள்ள முடியாது, நீ பாருடா அப்படின்னு சொல்கிறது கேளு, கேட்க முடியாது, நீ வா தயாங் அப்படின்னு சொல்ல என்ன நம்ம ஜீவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது. இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருக்க நம்ம ஜேகே வந்து தேங்காய் கையை பிடிச்சி மேலே எழுதிட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம சிரிச்சுட்டு, ஏண்டா நம்ம 2 பேருக்கும் எப்படி ஒரு ப்ரைவசி நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம 2 பேரும், ஸோ வீடு அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும். இல்லை அது பாரு, அவங்க அடல்ட் ஆகிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஆமாம்ல, ஜேகே வளர்ந்துட்டால அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்னை யோசிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் இதோட என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.